மனிதனுக்கு அறுமுகம் இருப்பது யானை காதுடையனை தலை இருப்பதில்ல நொங்கு தலை போல தொங்கு தலையும் அடையும் உடையும் ஏன் படைத்தது ஜய கணபதியே உனை தொடுவே குமரகுரு மரணி வெற்றி வேலா கொண்டனைந்தேன் மால் மரோ சீரைகள் எல்லாரிட்டவா ஆறு சேடை வேல் முருகா மரமாக முளைத்தோ கருப்பசுவாமி சந்தையான பொட்டுக்காரே சபரிமலை காவல்காரே ஆண்டவன் கருப்பசுவாமி அடியனுக்கு அருள் புரிவா அப்பனே ஐயா கருப்பசுவாமி கருப்பசுவாமி என் அம்மையான வடகாசி அம்பிகையானவள் அழகாக ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகிறார். 5 வயது அறியாத பிராயமாக இருக்கும்போது காதிபரா சக்தியானவள் ஆய கண்ணனையோ வரவழைத்தாள். ஏ அண்ணா என் கண்ணா என் கோபால கண்ணா கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணா அண்ணா அச்சுதா மாயவா தூயவா பிள்ளையில் அரசனுக்கு பிள்ளைகளி தீர்த்தராமா
அதை முடித்த தாமோதர பெருமாளே அகலிகை சாபம் தீர்த்து அச்சுதனே வாருமையா ஏ அண்ணா அண்ணா கோபால் அண்ணா அண்ணா கோபால் ஆதிசக்தி வார்த்தை கண்ண கோபால் ஆதிசக்தி அழைக்கு பார்வதி அழைக்கும் சத்தோ பார்வதி அழைக்கும் சத்தோ ஆண்டிரன் கேட்கலையோ ஒரே ஒரு அண்ணா நாளைக்கு சட்டம் உனக்கு காதில் கேட்கவில்லையா தங்கை அழைக்கிறது தாமோதரா உன் காதில் கேட்கவில்லையா என்று பார்வதி அழைக்கும் போது தான் ஆடாட்டலும் தன்னுடைய தசையாடும் என்பார்கள் பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா அதாவது பிறந்தாலும் அண்ணன் தங்கையோடு பிறக்க வேண்டும் அக்கால் தன்கையோடு பிறக்க வேண்டும் இது பார்வதி அழைக்கக்கூடிய சத்தமானது ஆயக்கண்ணனுடைய காதிலேயே கேட்டது காகா தன்கை பார்வதி நாமளை அழைக்கிறாளா என்று ஆயக்கண்ணன் கோபால கண்ணனானவன் வட்டமிட்டாடியே வாரா கருடையாழ்வார் வட்டமிட்டாடியே வாரா அச்சுதனோ வருகிறார் ஐயா எங்க கருண வாகனத்தில் கண்ணபிரான் வருகிறார் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வாகனம் ஒன்று இருக்கிறது அதாவது சிவபெருமானுக்கு வந்து ரிஷப காளை வாகனம் பிரம்மதேவனுக்கு வந்து அன்னப்பச்சி வாகனம் நம்ம கிருஷ்ண பகவானுக்கு கருட வாகனத்தை கொடுத்தார்கள் நம்ம பிள்ளையாருக்கு தான் பெருச்சாளி திருச்செந்தூரிலே இருக்கிறாரே செந்தூர் மணிமேலவன் புள்ளிமயில் வாகனத்தை கொடுத்தார்கள் இப்ப கண்ணனுக்கு கருட வாகனம் கருட வாகனத்திலே பறந்து வருகிறார் ஐயா பறந்து வந்தார் கைலாஸ் கருடன் வந்து சொன்னதெல்லாம் கேட்கிறது ஏன்னா கருடனுக்கு வந்து பறக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி கரடாளுக்கு மட்டும் ஒரு அற்புதமான சக்தி ஆமா
எல்லா பறவைகளும் பாருங்க சிறக தட்டிக்கிட்டே இருக்கும். சிறக தட்டினாதான் மேல போக முடியும். ஆனா கரடால ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு ஆட்டி அசைச்சாருன்னா ஜர்ன்னு பறப்பாரு. ஜெட்டு மாதிரி இல்ல, பிளேன் பண்ண மாதிரி ஜெட்டு மாதிரி போவாரு. அந்த சக்தி அவருக்கு உண்டு. 500 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரிதான், கீழே பார்த்தா இறைய கரெக்டா குறி வைப்பாரு. கழுகு பார்வை. யாருக்கு? கருட பார்வை. காய கண்ணனோ வருகிறார், அச்சுதனோ கருட வாகனத்தில் ஆயக்கண்ணன் கோபாலன் வருகிறார். தங்கை திருமுகத்தை பார்க்கிறார். தங்கச்சி முகம் வாடி போயிருக்கிறது. ஏனம்மா உனக்கு இந்த கவலை? என் தங்கை பார்வதியே, நீ எப்போது சிரிச்ச முகமா இருந்தாதா இந்த அண்ணனுக்கு பெருமை அம்மா. சரி, என்னது வருது? அதனால ஆதிபரா சக்தியானவை அம்மா அண்ணனையும் அழைத்ததென்ன ஆதிசக்தி பார்வதியே. அண்ணனையும் அழைத்ததென்ன ஆதிசக்தி பார்வதியே. மாயவனை அழைத்ததென்ன மங்கை சக்தி பார்வதியே. மாயவனை அழைத்ததென்ன மங்கை சக்தி பார்வதியே. திருமாலை அழைத்ததென்ன திருபூரணி பார்வதியே. திருமாலை அழைத்ததென்ன திருபூரணிய பார்வதியே. எதற்காக என்னைய அழைத்தார்? எதற்காக என்னை அழைத்தார்? என் தங்கை பார்வதியே. என் தாயே, என் தங்கை அழைத்ததோரு விவரமாதை அண்ணனிடம் சொல்லிடம்மா. அழைத்ததொரு விவரமாதை அண்ணனிடம் சொல்லிடமா. ஆயக்கண்ணன் கேட்ட போது ஆதிசக்தி பார்வதியார். மாயக்கண்ணன் கேட்ட போது ஆதிசக்தி பார்வதியார். அண்ணா அண்ணா கோபாலா, ஏ அண்ணா கோபாலா, ஆதிசக்தி வார்த்தைகளு யப்பா கோபாலா. ஏ அண்ணா எங்க அண்ணா என் கூட பிறந்த ஒரே ஒரு ஹலோ ஹலோ ஏ அண்ணா கோபால கண்ணா கச்சுதா மாயவா தூயவா அச்சுதா மாயவா தூயவா அச்சுதா மாயவா தூயவா. இது இருக்கட்டும் வா. இந்த லீட இதுல போடு. ஹலோ ஹலோ. கச்சுதனே வாரும் ஐயா என்று ஆதிபரா சக்தியானவள் ஆய கண்ணனி அண்ணா ஏ கண்ணாய கோபால கண்ணா உன்னை எதற்காக நான் அழைத்தேன் தெரியுமா? அத்தானு சிவபெருமானி இடத்தில அண்ணா நான் தோழியர்கள் கேட்டேன். பகவான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தானே உன்னை நான் நினைத்தேன், நான் அழைத்தேன். என் பார்வதியானவர் சொன்ன போது அம்மா சக்தி பார்வதிக்கு சக்தி பார்வதியானவள் அம்மா என் தங்கை பார்வதியே யாரை நீ தோழியராக கேட்ட? அப்படி எடுக்க முடியாத பெண்ணை யார தோழியரா கேட்ட? அண்ணா நான் யாரை கேட்ட தெரியுமா? அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா ஆதிசக்தி வார்த்தை கேளோ. ஏ பத்தன் கடல் தீவு கப்பா பளிங்கி பாறை
அதாவது நாகலோக பட்டணத்தில் இருக்கிறாளே என் அம்மா வடகாசி அம்மா. வடகாசி தானே உனக்கு வேணும், வேற மாரியம்மா தானே உனக்கு வேணும், துர்க்கை அம்மா தானே உனக்கு வேண்டும், பத்திரகாளி அம்மா தானே உனக்கு வேண்டும். 8 பேரும் உனக்கு தேவைப்படுது. நான் 8 பேரு இல்ல, உனக்காக 80 பேருனாலும் எடுப்பேன் எடுப்பேன். ஆனா 8 பேரை எடுப்பதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அம்மா. அதனால்தான் பகவானே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 8 பேரை எடுக்க வேண்டுமானா அத்தானி இடத்திலே சிவபெருமானுடைய இடத்திலே நாகதாளி பிரம்பும் பறக்கும் படகும் இருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்தனா நான் அதை எடுப்பேன் அம்மா. 8 பேர் இல்ல 80 பேர்னாலும் எடுப்பேன். நாகதாளி பிரம்பு எதற்கு தெரியுமா? பாம்பு படம் எடுக்கும் போது நான் அன்னை வந்து பிரம்ப காட்டினோம்னா பாம்பு படத்தை மடக்கி சுருக்கிறோம். அதேதான், அதுதான் எனக்கு நாகதாளி பிரம்பு. பார்த்தால ஆதிபரா சட்டியானவை நாகதாளி பிரம்பை எடுத்தா பகவானுக்கு தெரியாம பறக்கும் படகையும் எடுத்தா. பெண் நினைத்தாதான் எதைனாலும் முடிப்பாள, சாதிப்பா. சொல்லிருக்காங்க, ஆள்வதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதுபோல ஆதிபரா சக்தியானவை அந்த படகை எடுத்து கொடுத்தாள், பிரம்பையும் எடுத்து கொடுத்தாள். ஆச்சுதான் அதை வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க எங்க வருவாரா, எங்க எங்கே வருவாரா கண்ணே கோபாலே. கருடன் நோட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. கருடன் ஆலமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் நோட்டம் போட்டு கொண்டு இருக்கிறது. ஆமா, அதான் சொல்வார்கள்ல, என்ன எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி நம்ம எடுத்தோம் கவுத்தம்னு இருக்க முடியுமாயா? கூடாதுல அம்மா. கண்ணனும் ரொம்ப என்ன செய்கிறா, என்ன பண்ற? காரியத்தில் சிறந்தவர் அல்லவா? ஆமா, கண்ணனுக்கு வந்து என்ன காரியம் பெருசா வீரியம் பெருசாயா? காரியம் தான் பெருசு, வீரியம் எல்லாம் பெருசு கிடையாது. வீரியம் இருந்தா வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, கண்ணனோ வருகிறார். சரி, ஆய கண்ணனோ நோட்டம் போடுகிறார். நோட்டம் போடுறாரு. என்ன நோட்டம் போடுறாரு? நாகராஜன் என்படி இருக்கிறார். சரி, நாகக்கண்ணி என்ன செய்கிறார்? அந்த அம்மா வீட்டுக்குள்ள சோறு பொங்கிட்டு இருப்பா. சரி என்று கண்ணன் நோட்டமாக இருக்க, ஆமா, என் அம்மாள் வடகாசி அம்மாள் எப்படி இருக்கிறா? அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாளே தாய் வடகாசி. வெள்ள கவுண்டம்பட்டி நகரத்தில் இருக்கானே வடகாசி அம்மா. வடகாசி அம்மா, வடகாசி அம்மா, வடகாசி அம்மா மாரியம்மா எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கிறா என்று கண்ணன் நோட்டம் போடுகிறார் ஐயா. மரத்துல இருந்தே அப்படியே நோட்டம் போட்டு பாக்காரு. அப்படி நோட்டமாக இருக்க, ஒரு நாள தினமதி, ஒரு நாள தினமதி நாகலோக பட்டணத்தில்
அதாவது நம்ம இறை தேட போக வேண்டும் அம்மா. 8 நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு இறை தேடியே ஆக வேண்டும். இறை தேடணும்ல. ஏன்னா நம்ம பெற்றெடுத்த கண்மணி இருக்காளே வடகாசி அம்மா. நம்மனாலும் கூட 2 நாளைக்கு இருந்துக்கிடுவோம். புள்ளிகள் பசி தாங்காதலாமா. வடகாசி அம்மாளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? நம்ம வந்து எலி புழு சாப்பிடுவோம். ஆனா பிள்ளைகள் அது சாப்பிடாதுல்ல. தானை இறை தேட வேண்டுமே நாகமுடி ராஜமல் தானே நாக கண்ணி பெண்கொடி இரவோடு இரவா இன்னைக்கு இறை தேடியே ஆக வேண்டும். எதுக்கு 8 நாளா ஆகிறது. ஆமா, குழந்தைகள் பசியால ரொம்ப துடிக்கிறது. பசி வந்ததுன்னா பிள்ளைய துடிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம இறை தேட போகிறோமே, ஆமா, குழந்தைகளிடத்துல நம்ம எச்சரிக்கை செய்து விட்டு தான் போக வேண்டும். என்ன சொல்லணும்? ஏ அம்மா வடகாசி, என்ன அம்மு? ஏ மாரியம்மா, என்ன அம்மு? ஏ சந்திரமாரி, என்ன அம்மு? ஏ தங்கம்மா, என்ன அம்மா? ஏ அழகு நாச்சி, என்ன அம்மு? வடக்குவா செல்வி கருமாரி. என்ன அப்பாவும் அம்மாவும் இறை தேட போறோம் அம்மா. 2 பேருமா போறியா? ஆமாண்டா. 2 பேரும் ஜோடி சேர்ந்து போனீங்கன்னா சீக்கிரம் வர மாட்டீங்களே. பாரு, அப்பா மட்டும் போக சொல்ல. அதாவது இன்னைக்கு கண்டிப்பாக அம்மா இறை தேட போக வேண்டும் அம்மா. சரி, காலமாக இல்ல. ஆமா, காலம் கம்ப்யூட்டர் காலமாக இருக்கிறது. கலியன் வந்து பிறந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. நாடு சும்மா இருந்தாலும் நாகரிகம் சும்மா இருக்குமா? அலா போன நாகரிகம் வந்துதானமா இந்த பாடுபடுத்துது. காலம் வந்து கலிகாலமாக இருக்கிறது. ஆமா அம்மா வடகாசி, என்ன நாடு மாறலாம், நாம மாறக்கூடாதம்மா. காலம் மாறலாம், கலியுகம் மாறலாம். அட்டகாலி வடகாசி, நீ மாறவே கூடாதம்மா அப்படின்னு சொல்லி அட்டகாலி 8 பேர்களுக்கும் அம்மா பொண்ணு மக்க கண்ணு பொண்ணு மக்க கண்ணு மகளுடனே வார்த்தைகள் அப்பாவும் அம்மா இறை தேட போறமா. காலம் நல்ல காலையில் கால நல்ல கலிகாலம் ஆகுதம்மா. ஓட் 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 என் பொண்ணு மக்கா, என் கண்ணு மக்கா, மக்களே, என் மக்கள் செல்வங்களே என்று சொல்லி மக்களிடத்திலே இவர்களோ விடைகள் பெற்று வருகிறார்கள். எம்மா புற்றுக்குள்ளதான் இருக்கணும். சரி, புற்றை விட்டு வெளியில எங்கேயும் வரக்கூடாது, வெளியே போவே கூடாது முதல்ல அப்படின்னு குழந்தைகளிடத்திலே சொல்லிவிட்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் வருகிறார்கள். எங்கே வருகிறாங்க? இவங்க இறை தேட வருகிறார்கள். சரி, ஆனா புற்றுக்குள்ள இருந்தாலே யாரு? என் தாயான வடகாசி அம்மா. அம்மா 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 அகிலாண்ட ஓடி பிரமாண்ட நாயகி அப்பு சடையழகி 1000 கண்ணுடைய வேப்பிடக்காரி விரிசலக்காரி யாரு? அந்த வடக்கு முகமா அமர்ந்திருக்காளே அன்னை வடகாசி. பேச்சியம்மா அவளும் வடக்கு முகம் தான் இருக்கா. அம்மா என் கருமாரி தங்கையரே, அம்மா அப்பாவும் அம்மாவும் இறை தேட போய் விட்டார்கள். ஆமா, நமது இருளடைந்த புற்றுக்குள்ளே இருந்தோ என்னத்தமா நம்ம கண்டோம்? ஒன்னும் பார்க்கல. அதோ இருக்கிறது இந்த கடற்கரை. ஆமா, கடற்கரை ஓரத்துல போய் நம்ம காற்று வாங்குவோமா? நம்ம கடலோரம் வாங்கிய காற்று அவ்வளவு சிறுசிறுன்னு இருக்கும். பாத்துக்க, உடனே இவங்க 8 பேரும் கடற்கரை ஓரத்திலே கையல் விழியானவை அப்படியே சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுகிறார். சின்ன சின்ன வீடுகளா மணல்ல கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கா. கண்ணனும் பார்த்தா என்ன? காய கண்ணனும் கோபால கண்ணன் கண்ணன் அச்சுதன் மாயவனானவன். மாயவனானவன் ஆரிய கூட்டாடினாலும் காரியத்துல கண்ணா இருப்பாரு. காரியத்துல கண்ணா இருந்தா தானே காரியத்தை செவிச்சு கொண்டு போக முடியும். கட்டகாலி 8 பேர்களையும் பார்த்து மாய வடகாசி அம்மா அம்மா இருந்து புற்றுக்குள்ள இருக்கலாமா? புற்றுக்குள்ள இருந்த எந்த புகழம்மா இருக்கும் உனக்கு? ஒரு புகழும் கிடைக்காது உனக்கு. தன்கையரே காளியரே தன்கையரே காளியர் தமையனோட வார்த்தைகள்
பவுசதுவோ அம்மா அம்மா வடகாசி வடக்கு மூகம் கொண்டவளே வடகாசி அம்பிகையே புற்றுக்குள்ளே இருந்தையா இருந்தையா புகழதும் உனக்கு இருக்க என் தன்கையரே வடகாசி அம்மா அம்மா நீ புற்றுக்குள்ள இருந்தா உனக்கு புகழ் இருக்குமா ஒரு புகழும் கிடைக்காது ஒரு புகழும் கிடைக்காது மாணிக்க புற்றுக்குள்ளே இருந்த யானால் மதனையாக இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே இருந்தா எந்த பேர் கிடைக்க போகுது அண்ணன் கூட நீ வந்து பாரு உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அண்ணன் கூட வந்தாலே வாழ்க்கை செழிக்கும் பாத்துக்க எம்மா அண்ணனோடு வந்தீரா தங்கையர காளியா ஆனந்தம்மா வாழ்ந்திரா அம்மா அம்மா வடக பார்வதிக்கு தோழியா நீ பத்தினியார் வாழ்ந்திடா ஈஸ்வரிக்கு தோழியா எட்டு பேரும் வாழ்ந்திடா பகவானிக்கும் பார்வே ஆதி வெள்ளி கை வருடத்திலே ஒரு பேசி மாச அறுபதுக்கு அறுவே அறுவே திருமணமும் நடக்கும் அறுபதுக்கு அறுபது ஆமா உலகத்தில் இருப்பது 20க்கு 30 30க்கு 20 30க்கு 20 ஆமா. ஆமா அப்படி நடக்கும் இப்ப பூலோகத்துல கல்யாணம் 10 வயசு கல்யாணம் முடிச்சிட்டோம் யாருக்கு 13 வயசுப்பா யாருக்கு பொம்பளைக்கா ஆமா அதனால அம்மா வடகாசி அம்மா என்ன அதாவது ஆ. நீ புற்றுக்குள் இருக்க வேண்டாம் புகழ் பெரிய வடகாசி 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 அண்ணனோடு நீ வர வேண்டும் அம்மா 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 அண்ணன் கூட வந்தனா உனக்கு வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் ரொம்ப செவிச்சு போய் இருக்கும் பாத்துக்க உன் புகழ் வந்து ஆ, அம்மா என் வடகாசி அம்மா என்ன 8 பேர்களுக்கும் உங்க புகழ் வந்து ஆ, பரவோசை அடிக்க வேண்டுமானா சரி இந்த அண்ணன் கூட வந்தா தான் அது நடக்கும் அண்ணன் கூட வந்தன்னா உனக்கு எல்லா பவுசும் உண்டு பாத்துக்க பாரு என் வடகாசி அம்மா என்ன நீ புற்றுக்குள்ள மட்டும் இருந்த ஆ, புற்றுக்குள்ளேயே தான் உன் புகழ் இருக்கும் நான புழுங்கி ஒரே நாத்தத்துல வச்சிரும் பாத்துக்க ஆனா அண்ணனோடு வந்த யானா ஒளிமயமான எதிர்காலம் இருக்குதம்மா ஆமாம்மா உன் வாழ்க்கை ஒளிமயமா மாற வேண்டுமா தக தக தகன்னு சொல்லிக்கணும்னா அண்ணன் கூட வா அண்ணன் கண்ணன் கூட நீ வர வேண்டும் ஆமா கைலாச வாசலில சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் என்ன வருடத்திலே ஒரு தடவை ஆ, ஒரு திருக்கல்யாணம் நடக்கும் வருஷம் வருஷம் ஆமா நம்ம ஒரு வருஷம் கல்யாணம் முடிச்சுட்டே என்ன பாடுபட வேண்டி இருக்குங்க ஆமா ஒரு வருஷத்துல ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிச்சோம் நமக்கு தான் ஐயா, ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு விட தெரியாம இருக்கிறீங்க விடையே தெரிய மாட்டேங்குமா இன்னும் ஒரு பக்கம் ஜோலி இருந்தா அடுத்த பக்கம் என்ன எங்க இருக்கியா கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருது பாத்துக்கோ ஆனா இவர் வருஷம் கல்யாணம் முடிக்காரு அதுதான் தெய்வத்துக்கும் நமக்கு வித்தியாசம் வருஷம் திருமணம் நடக்கும் ஆமா அந்த கல்யாணத்தை பார்ப்பதற்கு ஆமா காண கண்கோடி வேண்டும் அம்மா கண்கோடி கண்கள் வேண்டும் அம்மா கல்யாணத்தை பார்ப்பதற்கு அற்புதமான காட்சி அங்க இருக்கிறது அதானே இங்க கைலாசத்துல ஆமா அது உண்மைதான் உடனே பார்த்தாலே நம்மள வடகாசி அம்மா சரி ஆஹா அண்ணன் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கிறது அம்மா புற்றுக்குள்ள இருந்து நமக்கு புகழே இல்லையே புகழே கிடைக்க மாட்டேங்க இந்த புத்தகத்தை கடற்கரை என்று ஆட்டும் என்று சம்மதித்தான் ஆமையோ கண்ணன் சம்மதிச்சதும் தான் சரி ஏ கருடா என்ன நமக்கு வந்து என்ன செய்கிறது என்ன செய்து உனக்கு ஒண்ணும் செய்யல இல்ல
இல்ல நமக்கு வந்து சீக்கிரம் நேரம் ஆகுது. டயம் ஆகிக்கிட்டு இருக்கல, ஊருக்கு போகணுமா என்ன? நமக்கு இல்ல, கண்ணன் பகவானுக்கு. அப்ப நமக்கு இன்னும் டயம் ஆகலையா? நம்ம நாளைக்கு போலாம். நம்மள இங்க யார் தேட போறா? என்னையும் ஊர்ல உண்டி விட்டுருங்கம்மா. ஆமா, எனக்கு வேலை நிறைய வேலை இருக்குதா? ஆமா. காய கண்ணன் கோபால கண்ணன் ஆனவன். ஆமா. அவர் அடிப்பார். கருட வாகனத்தை வரவழைத்து. ஆமா. கருடா, கருடனுக்கு வந்து பறக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது. பறக்கும் சக்தி தான் இருக்கே, ஸ்பீடு கூடனா. எதுக்கு தெரியுமா? எல்லா பறவைகளுமே வானத்தில் பறக்கும் போது ரெக்கைய தட்டும். அந்த கருடன் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு தட்டு தான் தட்டும் ஒரு வேகத்துல போகும்போது. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஏரோப்ளேன் மாதிரி சொங்கன்னு போயிட்டே இருக்கும். அது வேகத்தை பொறுத்து ஏரோப்ளேன் மாதிரி. சரி. 300 அடிக்கு மேல பறந்தாலும் சரி, குஞ்சை கரெக்டா கண்ணு வைக்கும். புரி குஞ்ச. கருடனை வரவழைத்து கையிலே கொடுத்தார். கருடனை 8 காளியர்களை இடுக்கிக் கொண்டு கண்ணன் பறந்து வரும் நாளையில இறை தேடிக்கொண்டிருந்தாரே நாகராஜன். இவர்களுக்கு நாசி ஓட்டம் தெரிகிறது. காய கண்ணன் கோபால கண்ணனும் அச்சுதன் இருக்கும் போது 8 காளியர்களை எடுத்துக்கொண்டு நினைத்ததை முடிப்பதற்கு நாராயணன் வருகிறார். இறை தேடிக்கிட்டு இருந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரே நாசி ஓட்டம் ஐயா. அச்சம்மா அச்சப்பா. ஓ அப்பா அம்மான்னு சொல்லுங்க, நீங்க என்ன அத்தைன்னு சொல்றீங்கன்னு? இவங்கெல்லாம் நீங்க தூக்கி வளர்த்தவங்கம்மா. சரி. அப்பா அம்மாவோட அவங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. சரி சரி. அதனால இருக்கக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஆமா. ஏடிய நாகக்கண்ணி என்ன பெற்றெடுத்த கண்மணிகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறதோ. நம்மளுடைய குழந்தைகள் நினைத்தா தான் நமக்கு தும்மல் வரும். என் வடகாசி அம்மாளுக்கு ஏதோ ஆபத்து வருகிறதோ. கண்ணு அங்க பறந்து போறாரு. இங்க நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாசி ஓட்டத்தில் தெரிகிறது. என்ன தெரியுது ஐயா? தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கோ தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து என்பது வந்தா சில பேர்களுக்கு வந்து என்ன செய்யும்? தும்மல் வரும். ஆமா. சில பேர்களுக்கு புருவம் துடிக்கும். சில பேர்களுக்கு வலது புஜம் துடிக்கும். அப்படியா? ஆமா. எனக்கெல்லாம் கால் கை வெட்டி வெட்டி இழுக்குமா? யாரு? வலது புஜம் எதுக்கு துடிக்க தெரியுமா? அதாவது தன்னுடைய காதலி நினைத்தா, காதலி என்று சொன்ன உங்க மனைவி. ஓ மனைவி. அவன் நினைச்சானா ஈரக்குள்ளதாமா துடிக்கும். ஆமா. சரி சரி. எங்க வலது புஜ எங்க துடிக்க? அவன் நினைத்தானா? குழந்தையா நினைச்சாத்தா எல்லா பக்கம் துடிக்கும். வலது புஜம் என்ன வேணுமா? சரி. இந்த அண்ணாச்சிட்ட கேளுங்க. தருவாங்க, அதெல்லாம் தருவாங்கல்ல. பெரிய எத்தனை வண்டி இருக்கு. சரி. ஒரு பைக் ஆட்டமா இவ்வளவுமா காப்பி என்ன பண்றது? கொடுங்க. டீ வாங்க. ஒரு நிமிஷம். கொடுங்க. பாத்தீங்களா அண்ணாச்சி எப்படி ஒரு தங்க குணமா இருக்காங்க. மொட்டை போட்டிருக்கீங்கனால பயப்படுதாரு கேக்குது. காயக்கண்ணன் அச்சுதனானவள். ஆமா. கண்ணனோ வருகிறார். சரி. 8 பேர்களையும் வருகின்ற போதும் கண்ணன் அந்த இருக்கக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்ன நாசி ஓட்டத்திலே ஆகா எம்மா ஏன் நாகக்கண்ணி என்ன எடி நம்ம பெற்றெடுத்த கண்மணிகளுக்கு நம்ம அண்ணாச்சி இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. ஐயோ பாவம். பாத்தீங்களா? இன்னும் உனக்கு மட்டும் தந்துருக்காரு. பாத்தீங்களாண்ணே பாரு. அப்ப போங்க, உங்க கூட கட்சி தான். ஆனாலும் இருக்கக்கூடிய ஏன் நாகக்கண்ணி இருந்தாலும் ஒரு இவர் முகத்தை பார்த்தது யாருக்குமே கோவப்பட மனசு வராது. பதவி உயர்வு கொடுத்திருக்கு. எந்த இடத்துல இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவா.
ஆயில பெரிய ரோடு அவன் எல்லாம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரியே ஆக்ட் கொடுப்பா. ஆனாலும் இருக்கக்கூடிய சரி நாக கண்ணியானவள் நம்ம பெற்றெடுத்த கண்மணிகளுக்கு ஆபத்து வருகிறது ஐயா. ஐயா சாந்து படத்தை எடுத்தார்கள். அம்மா இவ்வளவு நீர் ஓடுச்சு. நாகராஜனுக்கு கூட கோபம் வந்தா என்னமா படம் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. சரி கதாநாயகி யாரு? கதாநாயகன் வந்து நாகராஜன், சரி கதாநாயகி வந்து நாக கண்ணி. அப்படியா? அந்த படம் எடுத்தா எல்லாரும் பார்க்க முடியுமோ முடியாதோ, சரி ஆனா இவங்க படம் எடுத்தாங்க தாக்கிடுவாங்க. தாக்குவாங்களா? ஆமா. ஐயோ, இந்த சண்டை காட்சிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கொத்து போட்டா கரெக்டா கொத்துவா. ஓ, இது போடுற படம். தலையில போட்டா முறை வரும். சரி இல்ல தலையில வந்து ஷாம்பு, ஷாம்பு போட்டா முறை வரும். பாம்பு போட்டா முறை வரும். இல்ல அத மாதிரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியும் சரி ஆனாகம் படையெடுத்து படம் எடுத்து அண்ணாகம் படையெடுத்து படம் எடுத்து அகிலத்தை அழிப்ப வேண்டும், அழிக்க வேண்டும். அடே டிங்கு 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 ஓட் 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 படம் எடுத்த பெண்ணாகம் படையேடு பேருலகை அழிப்பதர் யாரடவ ஏன் பயலே ஏ பயலே குழந்தையை எடுப்பதாரே நீ எடுப்பதாரே அடியாமல் விடுவதில் கொல்லாம போறதில்லை, எட்டி எட்டி பறந்து வா ஏத்த முடி ராஜே மன்னன் நாகராஜன் கீழ் பறக்கு அட கீழ் பறக்கு ஆயக்கண்ணன் மேல் பறக்கு மேல் பறக்கு கீழ் பறக்கு நாகராஜன் அடே யாரடவா ஏ பயல ஏ வயல யாருடா அவன்? என் பக்கத்துல இருப்பது இருந்தா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? என்ன கொட்டிய விஷத்தாலை உன்னை தாக்கி விடுவேன். நிறைய வச்சிருக்க விஷம். வச்சிட்டேன் சட்டக்கன அடிச்சிரும் பிறகு. ஒரு துளி விஷம் போதும் உனக்கெல்லாம். போதும் அவ்வளவுதான். அதானே அது மட்டும்தான். ஒரு சொட்டு இருந்தா போதும், உனக்கு ஜாலியா தெரியும். பாம்பு படம் எடுத்து ஆடுதையா பார்த்தார்னு கண்ணனானவள் ஆமா. அண்ணாகும் பெண்ணாகும் சீறி வருகிறது. அப்பா, ரெண்டும் படத்தை தூக்கிட்டு வருது பாரு, அப்படி வேகமா வருது. ஐயா நாகராஜனுக்கு கூட கோபம் குறையதான். இந்த நாகக்கண்ணி இருக்கிறாளே ஆமா. அவ ஐ ஏய், பெண்ணா பிறந்தவா கோபப்பட்டு தாமனே நாகனி படம் எடுத்து ஆகாய மார்க்கத்திலே போகும்போது சூரிய பகவானை போய் மறைச்சாலாம். ஒளி தெரியக்கூடாது. அன்றைக்கு வர பார்வதி வர வேங்கையில 3.25 நாளிகள் உங்க அண்ணன் தலை குனிந்து நிற்பார் என்று சாபத்தை கொடுத்துத்தான் அந்த வரத்தை கொடுத்திருக்காரு. இந்த படகு ஒரு வாகனமும் நாகதாளி வெள்ளி பெறமும். அப்ப இவர் சூரியனை போய் மறைத்த உடனே கோபால கண்ணனுக்கு ஒரே இருள்மயமா காட்சி அளித்துட்டான். 3.25 நாளையே தலை கவிழ்ந்து நின்றாராம். சரி ஆமா. அப்படி இருக்கும்போது ஆயக்கண்ணன் நானவன் எப்படினாலும் நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொன்றாதான் காளியரை எடுத்து கொண்டு போக முடியும். 3.25 நாளிகை கழிந்தது. பார்த்தார் கண்ணன் கோபால கண்ணன் வருகிறார். எதிரியை நம்ம வீழ்த்த வேண்டுமானா காரியம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒண்ணுமே
செய்ய முடியாதுமா. ஐயா கத்தி வேணுமா புத்தி வேணுமா? கத்தி வேண்டாம், புத்தி இருந்தாலே போதும். எத்தா பெரிய மனிதனாலும் கொன்றலாம். கத்தி இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப சங்கடப்படுவோம். ஆமா. புத்தி இருந்தாலும் புத்திமான் பிள்ளைமான் என்று சொல்லுவார்கள். புத்தி இருந்தவங்க புலச்சிக்கிடுவாங்க. அதுவரை கண்ணனானவர் அறிவை பயன்படுத்தி கருடா நாகராஜன் நாகக்கண்ணி வருகிறார். இவர் குறுக்காக பாய்ந்தார். கருடன் நிலனானது பாம்பு முதுகிலே பட்ட போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குறுக்கு ரெண்டு துண்டாக போய் விழுந்தார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணி எனக்கண்ணேன்னு போய் விழுந்துட்டார்கள். குறுக்கு இல்லைன்னா எழுந்திருக்க முடியுமா? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு, சொர்க்கம் என்று சொன்னா எதுக்கு சொர்க்கம் தெரியுமா? என் வடகாசி அம்மாள் காளியரை பெற்றெடுத்தவர்கள். வடகாசி அம்மா எங்கெல்லாம் இருக்கிறாளோ, மாரியம்மா எங்கெல்லாம் இருக்கிறாளோ, காளி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அந்த இடத்துல எல்லாம் பாம்பு நாகராஜனும் நாகக்கண்ணியும் இருப்பார்கள். படம் எடுத்துட்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டு கண்ணன் எங்க வருகிறார் தெரியுமா? அவரும் 8 பேரை எடுத்துக்கொண்டு வடகாசி எடுத்துக்கொண்டு விமலக்கண்ணன் கோவான் காளியரை எடுத்துக்கொண்டு காளியரை கண்ணபீரன் வாரா கண்ணனுமே வருகிறார். அம்மா ஏ வடகாசி தாயே என் தங்கையரே வடகாசி அம்மா ஏ மாரியம்மா ஏ சந்தனமாரி கருமாரி உருமாரி கருமாரி சடமாரி நல்லா பார்த்துக்கோ. இதுதான் கைலாசம். கைலாசம் எப்படியோ இருக்கும் நினைச்சல்ல. பாரு பாரு கைலாசமானடி அம்மா அம்மா காளிய கட்டுடனே இருக்கவே அம்மா அம்மா காளிய அம்மா அம்மா ஆயக்கண்ணு கைலாசம் அம்மா நல்லா பார்க்கணும் தான் ஆசை. பார்க்க முடிய மாட்டேங்குது. கைலாசம் ஆனதுல ஒரு கண்ணை பொத்துனா இன்னொரு கண்ணுட்டு பார்க்கலாமா தான் அந்த கண்ணு முன்னாலே என்னமோ அழகலையா பாயுது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ அம்மா ஏ வடகாசி அம்மா இருந்து 10 வயசுக்கு இளமையா உள்ளவன் போய் கண்ணு 2 கண்ணையும் 2 ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டான். 60 வயசு ஆகுது. இந்த கண்ணை போய் ஆபரேஷன் பண்ண வேண்டியான் ஐயா. தெரியாத கண்ணு அம்மா ஏ வடகாசி அம்மா நல்லா பார்த்துக்கோ. இதுதான் கைலாசம். உங்க நாகலோக பட்டணத்தை மாதிரி நீங்க நினைக்க கூடாது. நாகலோக பட்டணத்துல அங்க சுத்தலாம் இங்க சுத்தலாம். ஆனா கைலாசத்திலே நீங்க கட்டுடனே இருக்க வேண்டும் அம்மா. பார்வதி ரொம்ப கோபக்காரி. என் தங்கச்சி பார்வதிக்கு வந்து அவட்ட எப்போதும் அன்போடு பேசணும். கோபத்துல பேசணும் அவ கோபம் வந்துடும். உடனே 8 காளியர்களும் அமைதியாக இருந்தார்கள். பார்வதி வந்து பார்க்கிறா. அன்று சொன்னாரே நாரத முனிவர் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. வடகாசி அம்மனை பார்க்கும் போது நிலவு நல்ல சரிகிடல் சரிகிடல் நீல வண்டுக்குத்தான் ஒப்பீடு ஒப்பீடேனா ஒப்பீடு கருவண்டுக்கு ஒப்பிட என் வடகாசி அம்பிகை
அம்பிகையானவள் ஆமா நாமளை விட அழகா என்று பார்க்கிறார். பாக்குறாள். ஆனா எங்க அம்மா வடகாசி அம்மா எப்படி இருக்குதா? எப்படி இருக்கிறா? அட்டகாலி 8 பேரும் அழகோடு இருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு பிரமாதமா இருந்துகிட்டு இருக்காங்க. இடிச்சு வச்ச மாவும் எலுமிச்சம்பழம் கலர்ல இருக்குதா? இடிச்சு வச்ச மாவுல முடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னே. ஐயா கிளவிய கூட பக்கத்துல வச்சிடலாம், அழகிய பக்கத்துல வைக்க கூடாது. ஆமா இந்த உடுக்கார பக்கத்துல கிளையும் வைக்க முடிய மாட்டேங்க, அழகையும் வைக்க முடிய மாட்டேங்க. ஏன்னா அந்த கருப்பா இருக்கவரை இவரை பார்த்தா பாதுகாக்கிறா. அவர் வீட்டம்மா சிகப்பா இருக்கா, நீ எங்கனாலும் போயிட்டு வா, சாயந்தரம் போல நீ வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு அப்படின்னு அவளை வந்து அவளை நம்புதாரு. ஆனாலும் அட்டகாலி 8 பேர்களும் அம்மையான பார்த்தாலும் வடகாசி அம்பிகையானவள். சரி இருக்கட்டும், என்ன செய்யலாம்? இந்த அழகையே நம்ம பக்கத்துல வைக்க கூடாது. சரி பகவான் இருக்காரே, பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்குயா. பகவான் பேரு கூத்தன் என்று சொல்வார்கள், பரமசிவன் என்று சொல்வார்கள், ஆண்டி என்றும் சொல்வார்கள், பரதேசி என்றும் சொல்வார்கள், கூத்தன் என்றும் சொல்வார்கள், சித்தன் என்றும் சொல்வார்கள். இன்னொரு பெயர் இருக்கிறது, பித்தன் என்று ஒரு பெயர். பெண்களை பார்த்தாலும் பகவான் பித்து பிடிச்சு போய் இருப்பாரு. அது அழகான பெண்களை பார்த்து, இந்த 8 காளியர்களை பார்த்து பகவான் ஒருவேளை பித்து பிடித்து விட்டா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனாலும் இருக்கக்கூடிய பகவானுக்கு பயந்து ஆதிபரா சக்தியானவள் 8 பேர்களை அண்ணா என் பகவானுக்கு தெரியாத இடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும். சில நேரத்தில் தானே அது சில பெண்கள் பாடா படுத்துத பாட்டுல ஆண்களுக்கு கண்ணனின் கோபால கண்ணனானவள் 8 பேரையும் எடுத்தார், சந்திரமகா சோலையில் கொண்டு வைத்தார். ஏன்னா சந்திரமகா ரிஷியானவர் பெரியவர், பெரிய வேறு பெரியவர், பெரிய வேறு இல்ல பெரியவர், பெரியவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு ரிஷி, முற்றும் திறந்த ரிஷி ஐயா. அவர் இடத்துல கொண்டு போய் நம்ம வைத்தா குழந்தைகள் நன்கு வளரும். ஏன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசையும் வெறுத்தா தான் ரிஷி ஆகலாம். ஆமா, இவங்க வெறுத்தவர்கள் வந்து எதுவுமே அவங்க நினைக்க மாட்டார்கள். அதனால அந்த இடத்துக்கு சிவபெருமான் போக மாட்டார். அந்த இடத்துல கொண்டு போய் வடகாசி அம்மாள் வளர்ந்து வருகிறார். என் தாயான வடகாசி அம்மா 6 நல்ல வயதடில வயததில்லே அழகு பிள்ளை வடகாசி வடகாசி தக்கத்தா.
பாடலையும் படித்து வாரா 12ஆம் வயதடியிலே அவ பூத்து நல்ல நிறைந்தாளே வயதடியிலே 12 வயது என் தாயான வடகாசி அம்பிகை போதும் ரொம்ப நன்றிண்ணே 12 வயதறியில என் அம்மையான வடகாசி அம்பிகையானவள் அவளும் ஒரு பெண் தானே சந்திரமகா சோலையிலே 8 பேர்களும் ஒரே நாளிலே பிறந்தவர்கள் 8 காளியர்களும் பூத்து நிறைந்து பருவமன்கையானார் சாதாரண பெண்களே பூத்து நிறைந்தால் அழகோடு இருப்பார்கள் அம்மாள் வடகாசி அம்மாளை கேட்கவா செய்யணும் அப்படி ஒரு அழகோடு இருக்கிறாள் ஐயா என் தாயான வடகாசி அம்மா எப்படி இருக்கிறா தெரியுமா எப்படி அம்மா அல்லி மேல பூட்டரை அருங்கிலியால் பூத்திருக்க ரோஜா மேலர் பூட்ட ரோஜா மேலர் பூட்டரை ராஜா மேக பூத்திருக்க ராஜா மேக பூத்திருக்க பெண்ணாக இருப்பாளா அடி தக்க தக்க இருப்பா இருப்பா ஆளாகி இருக்கிறாள் ஐயா ஆளாகி நல்ல அம்சமா இருக்கிற அம்மா தானாம்பு பூத்ததும் போல் தங்க மகள் பூத்திருக்கிறார் இருக்கிறார் அல்லவா பாடர் மல்லி பூத்ததும் போல் வடகாசி பூத்திருக்கிறாள் மல்லிகைப்பூ பூத்ததும் போல் மாரியம்மாள் பூத்திருக்கிறார் அழகா பூத்திருக்கிறான் நிறைந்திருக்கிறான் பருவ பெண்ணாகவே இருக்கின்றாள் ஐயா இருக்கிறா ஐயா நம்மள வடகாசி அம்மா அழகும் அழகு அழகு என்று சொன்னால் என்னம்மா அழகுனா எல்லாரும் அழகுதான் ஆமா எல்லாருமே அழகுதானே பெண் என்று சொன்னாலே உலகத்திலே ஒவ்வொருத்தர்களும் அழகுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகா இருப்பாங்க ஆனா வடகாசி அம்மாள் அழகு இருக்கிறதே சரி ராசாத்தி அப்படி ஒரு அழகோடு இருக்கிறாள் ஐயா விட அந்த அம்மாளுக்கு அழகு கொஞ்சம் கூடுதல் அட்டகாலி 8 பேர்களும் ஆமா பெண்களுக்கு வந்து புன்னகை வேண்டுமா பொன்னகை வேண்டுமா நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட உங்ககிட்ட கேக்குறேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேக்குறேன் என்னைய பொறுத்தளவுக்கு புன்னகை எனக்கு தேவையில்லை பொன்னகை தான் வேணும் உங்களுக்கு வந்து தங்க நகை போட்டாதான் பெண்கள் அழகாக இருப்பாங்க உண்மைதானம்மா ஐயா பெண்களுக்கு வந்து புன்னகை வேண்டுமா பொன்னகை வேண்டுமா பெண்களுக்கு எவ்வளவு பெரிய அழகு இருந்தாலும் சரிதான் சரி புன்னகை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் ஓகோ ஆமா பொன்னகையோடு கொஞ்சம் புன்னகை வேணுங்கிறீங்க கட்டாய வேணும் நகையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது கோடி கணக்கா சொத்து இருந்து என்ன செய்ய சரி புன்னகையோட வேணும் பத்தில புன்னகை இருந்தா எல்லாமே வந்துரும் என் அம்பிகையானவள் பார்த்தால் வடகாசி அம்மா ஆமா தாயான வடகாசி அம்பிகையானவள் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகைகளை சூட்டுகிறார் ஐயா அவளே ஒரு தங்கம் அவளுக்கு தங்க நகைகளை வர சூட்டினா எப்படி இருப்பா அது வெள்ளக்கவுண்டம்பட்டி நகரத்தில் இருக்கானே வடகாசி இவன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மாள் ஐயா கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் கொடுப்பார் இப்ப
இப்ப ஒரு ஆளுக்கு வந்து வேப்பலையால கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்ப உச்சியில இருந்து உள்ளால பிரித்து எடுக்க வேண்டியது இருக்கு. நீ புருத்துல எடுக்க வேண்டாம்ல. கோயில்ல ஒவ்வொரு கோயில அடி வாங்கி தான் மண்டல முடியல ஒண்ணு இல்ல. வேப்பலை வந்து வியாதியும் கேட்கும், தீராத வினைகளையும் தீர்க்கும். நல்லா போவாத பேய்களை விரட்டும். அம்மா அம்மா வேப்பில வேப்பில அம்மா சக்தி கொழுந்து அம்மாவுடைய மருந்து மருந்து. அதனால என் அம்மையான வடகாசி அம்பிகையானவள் ஐயா தங்க நகைகளை சூட்டுகிறா. தங்கத்தின் அசைத மணி தான் மண்டங்கள் மட்டும் மாலையே தங்கத்தினால் தங்கத்தின் அசைத மணி தான் மண்டங்கள் மட்டும் மாலை தங்க நல்ல பொன்மலைகள மாட்டின வடகாசி மாட்டின தங்க மோதிரத்தை விரலில் ஓட்டி மோதிரத்தை விரலில் ஓட்டு நீட்டி காட்டினா பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தர தினமதில் போகிட இவளை பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தர தினமதில் போகிட பத்திரமாத்த 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 தங்க ஒட்டி ஒட்டி பார்க்க 10000 பார்க்க 10000 அவளதானே கண்டவர் முன் நின்று புகழ கனகரத்தின மாலை நிகழ கண்டவர் முன் நின்று புகழ கனகரத்தின காசினியார் புகழும் பட்டும் சேலையா சேலையா இரு கரையதில தங்க சருக கரையதில தங்க சருக சேலையா 3000 பொன் பெரும மூக்குத்தியா பகலக்கெல்லாம் 3000 பொன் பெரும மூக்கிலே பில்லாக்கு மாட்டினா முகத்தை கொண்டு கண்ணாடியில முகத்தை கொண்டு வடகாசி சீதாலட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையல் இட்டா எதுக்கு எதுக்கு அப்போ உள்ள மாடல் மாதிரி ஒரு ஆளை மாட்டிட முடியும். ஒரே ஆளு வலையில மாட்ட முடியாது. அதனால இருக்கக்கூடிய மாட்டோம்னா 2 பேர் வேணும். என் அம்மையான வடகாசி மாரியம்மாள் 8 பேர்களும் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகைகளை சூட்டி மண்ணுக்கு மண்ணிட்டு பார் கண்ணுக்கு மண்ணுக்கு மண்ணிட்டு பார் கண்ணுக்கு மையிட்டு பார் பொண்ணுக்கு பொன்னிட்டு பார் பெண்ணுக்கு நகையிட்டு பார். அதான் பொண்ணு ஆமா பெண்ணு பொண்ணு பெண்களுக்கும் பூச பூச அழகுதான் இந்த பவுடரு மேக்கப் அது வந்து அழகுக்கு அழகு சேர்ப்பது. என் அம்மையான கட்டகாலி 8 பேர்களும் அப்படி அழகோடு இருக்கும் போது ஒரு நாள் தினத்திலே பார்த்தாலும் வடகாசி அம்மா என்னக்கா ஏ தங்கையரே ஏ கருமாரி இருந்து இருந்து நம்ம புற்றுக்குள்ள இருக்கோமே புற்றுக்குள்ள இருந்து எந்த புகழும் நமக்கு இல்லையம்மா. நம்ம அப்பா அம்மா இருந்தா பெண் குழந்தைகளுக்கு வந்து களிகளி எல்லாம் கிண்டி போட்டிருப்பாள ஐயா பூத்து நிறைந்தாலே ஆமா அம்மா தாய் இருந்தது மாதிரி இருக்குமா இருக்காது. பொட்ட பிள்ளைக்கு வந்து தாய் இருக்கணும், ஆம்பளை பையங்களுக்கு வந்து தகப்பன் இருக்கணும். சொல்றீங்களா? ஆமாண்ணே அறிவுரையை சொல்லணும்ல. அட மாதிரி இந்த இருக்கக்கூடிய நம்ம வடகாசி அம்மாளுக்கு நம்ம அம்மா இருந்தா எப்படி இருக்கும்? அம்மா இருந்தா இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு தந்துருப்பாங்க. தாய் இல்லாத பிள்ளை மழை இல்லாத
பயிருக்கு சமம் என்று சொல்லுவார்களே. நம்ம அம்மா இருந்தால் நமக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும் என்று என் அம்மாள் வடகாசி அம்பிகையானவள் சந்திரமகா ரிஷியானவர் இடத்தில் கேட்டார். அப்பா பெரியவரே, எனக்கு அம்மாவை பார்க்கணும். அம்மா மகளே, ஏ வடகாசி, உன் தாயை பார்க்க வேண்டுமானா மொத்தத்துல உனக்கு அப்பா நான் கிடையாதம்மா. கண்ணன் உங்களை வளர்க்க சொன்னார். நான் உங்களை வளர்த்து வரக்கூடிய அப்பா. உங்களுடைய வளப்பம் தெரிய வேண்டுமானா சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப பகவானை நினைத்து பார்க்கணும்னா 12 வருஷம் தவம் இருக்கணும். ஈசனை உடனே பார்க்கணும். ஐயா, ஏதா வழி இருக்கா? மறுபொழுது பார்க்கணும். வேள்வி வளர்த்தல் விமலர் வருவார். வேள்வி வளர்த்த வந்துருவாரு. அப்பா எங்களுக்கு வேள்வி வளர்க்க தெரியாத, நான் சொல்லி தரேன் மகளே என்று வடகாசி அம்மாளுக்கு சந்திரமகா சோலையிலே வேள்வியானது வளர்ந்து வருகிறார். என் தாயான வடகாசி அம்மா 60 அடி அகலட்டில 70 அடி ஆழத்தில சுப்பி 21 சுப்பி வாகை ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி அம்மையான வடகாசி கேள்வி அதுவும் வளர்க்கும் போது விமலரானே விமலர் பகவானுக்கு முத்து முத்தா வேர்க்கிறது. அப்ப ஆதிபரா சக்தியானவள் ஆண்டவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என வடகாசி அம்மா சூப்பரா இருக்கு. வடகாசி அம்மா வடகாசி அம்மானுக்கு எப்படியாவது பார்த்தா வளர்க்கிற வேள்வியானது ஈசன் பகவானுக்கு வியர்த்து கொட்டுகிறது. பகவானை காப்பாற்றுவதற்கு ஆதிபரா சக்தியானவள் சந்திரமகா சோலையில் வந்து 8 பேர்கள் இடத்துல பேசினா. ஏ வடகாசி அம்மா, ஏ வடகாசி அம்மா, ஏ மாரியம்மா, ஏ தாயே மாரியம்மா, நான் கூட பிறந்தவன் வந்திருக்கேன், கண் விழித்து பாரம்மா. அவ கண்ணை திறந்தே பார்க்கல. பார்த்தால ஆதிபரா சக்தியானவள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அல்லவா, உன்னோட புருஷன் அல்லவா, கணவனே கண் கண்ட தெய்வம் அல்லவா. கணவனே கண் கண்டதே காலையில எந்திரிச்சு கணவனோட காலை தொட்டு கும்பிட்டா நீ பிறந்த பிறவிக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் தாயே. அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இல்ல. இந்த தாளகார அண்ணன் வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு புல்லு புடிச்சு வீட்டுக்கு போன உடனே கணவன் காலை தொட்டு கும்பிட்டு நமக்கு விமோசனம் கிடைக்குமா? புல்லு புடிச்சு வீட்டுக்கு போனா உடனே தண்ணி தலையில ஊத்தி குளிப்பாட்டி தான் உள்ள போடுவோம். சரி சரி. அப்ப கணவன் காலை வாரி விட்டோம்னா வாரி விட்டா ஒண்ணே மாதிரி நினைச்சியா? காலை வாரி விட்டு புரிதான் காலை ஓடிக்கிறீங்க. அப்படியா?
ஹலோ வெள்ளைக்கோடன்பட்டி தேவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு வடாசியம்மனின் புக்குள் திருவிழாவை முன்னிட்டு இன்னும் சட்ட நேரத்தில் மதிய பூஜை நடைபெற இருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியர் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் சட்ட நேரத்தில் மதிய பூஜை நடைபெற இருக்கிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக என்று வடகாசி அம்மா 8 பேர்களும் அக்னிக்குள்ளே குதித்தார்கள். 8 1 9 பேர். யாகம் தனிந்தது. கைலாச வாசலிலே ஆண்டவன் பகவான் போனவள காணலைய என்று சந்திரமகா சோலையில் வந்து பார்த்தார். பார்வதி எரிந்து சாம்பலோடு இருக்கிறார். 8 1 9 பேர்களுக்கு உயிர் கொடுக்க நவக்கிரக நாயகி என்று பெயர் கொடுத்து 8 பேர்களோடு 9 பேர்களாக தசரா நாயகி. தசரா 10 நாள் திருவிழா நடக்கும் அம்மா. என்று பார்வதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு பார்த்தாலும் ஆதிபரா சக்தி பார்வதி சுவாமி என் தங்கைமார்கள் 8 பேர்களுக்கும் கொஞ்சம் வரங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எம்மாய வடகாசி உனக்கு என்ன வேண்டதாலும் கேளு. இந்த அத்தானு சிவபெருமானு உனக்கு நான் தருவேன் அம்மா. என்று வடகாசி அம்மாளுக்கு என் ஆண்டவன் சிவபெருமான் வடகாசி அம்பிகையே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்னிடத்தில் கேட்டிடம்மா அத்தனுடைய இடமதியில அருங்கொடிய வடகாசி எம்மாய வடகாசி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்னிடத்தில் நீ கேட்டிடம்மா. நீங்க வந்து அட்டகாலி 8 பேர்களும் எனக்கு வந்து கொழுந்தியா உண்டு. கொழுந்தியா நான் வந்து உங்களுக்கு அத்தான் உண்டு. இந்த அத்தா உங்களுக்காக என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் தருவேன் அம்மா. எம்மா நீ எங்க பாரு பார்வதி வந்து என்னுடைய மனைவி. பார்வதியுடைய தங்கைமார்கள் நீங்கள் கொழுந்தியா. அதே அக்காக்கு கூட பிறந்த தங்கச்சி என்ன உண்டு? தங்கச்சி உண்டா? சித்தி வேணும். யாருக்கு? நமக்கு தான். நமக்கா உங்களுக்கா? எம்மா மாறி மாறி பிறந்ததா மாரியம்மா உன் பேர் சடையோடு பிறந்ததா ஏ சட மாறி உன் பேர் கருகுருகி பிறந்ததா உனக்கு கருமாறி உன் பேர் தீக்குள்ள பாய்ந்ததா ஏ தீப்பாச்சி உன் பேர் அம்மா மாரியா என்ன வேண்டும் எது வேண்டும் என்னிடத்தில் கேட்டிடம்மா. டக்கு டக்கு டிக்கி டக்கி என்ன வேண்டும் உனக்கு ஏது வேண்டும்? உன் பேரு மாறி மாறி பிறந்ததானு மாரி அம்மா. ஏற்கனவே நீ சடையோடு பிறந்த சடமாரி. ஷடமாரி என்று ஒரு பேர் உனக்கு. உருமாறி பிறந்ததினால் உருமாறி ஒரு பேரு. உருமாரி என்று ஒரு பெயரு. கருகுருகி பிறந்ததாலே கருமாரியம்மா என்று ஒன்று பெயரு. கருமாரி அம்மா சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. கக்கினிக்கில் பிறந்ததால உன் பேரு அக்கினி மாறி. அக்கினி மாரி அம்மா. தீக்குள்ள பாஞ்சதால உன் பேரு தீப்பாச்சி அம்மாமா. தீப்பாச்சி அம்மா லேசானப்பட்ட அம்மா இல்ல. இருந்ததால் உன் பேரு வடகாசின்னு இருந்து. ஆமா என்ற ஆண்ட
ஆண்டவன் பகவான் சிவபெருமானவர் சரி அத்தனையும் கொடுத்த போது ஆமையா இறைவா ஆண்டவா எப்ப பேர்லாம் கொடுத்தீங்க அதானே பிறந்த ஊரு நாகலோகம் ஆமா அப்பா பேரு நாகராஜன் அம்மா பேரு நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாகராஜன் பெற்ற பிள்ளைகள் அல்லவா நீங்க எங்கே போனாலும் உங்க அப்பாவும் அம்மாவும் ஆமா உங்கள் துணையோடு வருவார்கள் கவலையே படாதம்மா கவலையே படாத நாகராஜன் நாகக்கண்ணி எங்க போனாலும் சரிதான் உங்களுக்கு துணையா காவலா இருப்பா உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள் ஆமோ ஆமா சுவாமி என்ன வேண்டும் உனக்கு கேரு என்று சொன்ன போது அம்மையா ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் பார்த்தால் என் அம்மன் வடகாசி அம்பிகையானவள் சரி சிவபெருமானுடைய இடத்தில இடமதில சுவாமி எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா என்ன வேண்டும் அம்மா குளிப்பதற்கு தடாகம் வேண்டும் தடாகம் வேண்டும் தடாக வேண்டும் பிணமும் லிங்க வேண்டும் லிங்க வேண்டும் குளிப்பதற்கு 51 தலைமுறைக்கும் வடகாசி அம்மாளுக்கு அம்பிகையா 51 தலைமுறைக்கும் காளி கோட்டை வேண்டும் கோட்டை வேண்டும் ஆடவர்கள் இல்லாமலே இல்லாமலே அரசாட்சி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு புருஷனவர் இல்லாமலே இல்லாமலே புகழோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் ஆக்கவரும் அழிக்குமாறும் அலிகுமாரோ அழிக்குமாறும் ஆண்டவரே தாருமையா தாருமையா ஆண்டவரே தாருமையா தாருமையா ஏ அம்மா வடகாசி நீ கேட்டதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் அம்மா ஆமாம்மா இப்ப என்ன உனக்கு லிங்கம் தானே வேணும் கொடுத்தானே என்ன தார ஒரே செகண்ட்ல வாங்கிட்டு இருக்கா அம்மா வடகாசி 8 பேர்களும் ஆமையா இத பாருங்க என்ன? என்கிட்ட ஏற்கனவே லிங்கம்லாம் சும்மா தான் இருக்கு அப்படி சும்மா வேஸ்டா துருப்பிடிச்சு போய் இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி 103 லிங்கத்தை கொடுத்தா பூசே ஆக மாட்டேங்கி லிங்கத்தை வாங்கி கொண்டு லிங்கேஸ்வரியானவள் சிங்கமுக தண்டியெல்லாம் சிவன் கொடுத்த பாக்கியமா சிங்க தண்ணிய சிவன் கொடுத்த வாக்கியம் யாழிமுக தண்டியெல்லாம் அரண் கொடுத்த பாக்கியமோ தண்டியலும் பெரும்படையும் தடலாப்பு கூடாரம் கூடாரங்கள் கூடாரங்கள் காணலுக்கு ஏற்றதொரு கருப்பு வர்ண கூடாரம் கருப்பு வர்ண கூடார லிங்கத்தை வாங்கி கொண்டு முப்பெரும் வழியாக வந்து ஆ, முப்பொரு இடத்திலே கோட்டை ஓட்டு அம்மா முசியாம வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கா திரிபுரம் என்று சொல்லக்கூடிய அப்படியா திரிபுரம் என்று சொல்லக்கூடிய முப்புறத்திலே லிங்கத்தை என் தாயான வடகாசி இறக்கி வைத்தார் என்ன அதிசயம் என்ன தக 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 தகன்னு கோட்டை உருவானது கோட்டை உருவாகி போய் இருக்கிறது வெள்ளி கோட்டை விமலர் கோட்டை தங்க கோட்டை தணல் கோட்டை 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 காளி கோட்டை உருவாகுகிறது என் அம்மாள் வடகாசி அம்பிகையானவள் மண்ணால கோட்டை போட்டால் மழை வைத்தால் கரையும் என்று கண்கட்டால் கோட்டை போட்டா தணலடித்தால் இலகும் என்று பெண்களத்தால் கோட்டை போட்டா கீழடித்தால் இலகும் என்று வடகாசி அம்பிகை காஞ்சிபுர செண்களை கைப்பிடியா வாங்கி கணத்துக்கு 10 செங்கல் கவுசுடனே வாங்கி ஈயா கோட்டை இதெல்லாம் கோட்டை இதெல்லாம் கோட்டை ஏதாயே ஏ வடகாசி 7 சுட்டு கோட்டை போட்ட எங்களம் கோட்டை போட்டா ஈய கோட்டை எதல கோட்டை யம கோட்டை போட்டா ஈயா கோட்டை இதெல்லாம் கோட்டை 7 சுட்டு கோட்டை போட்டா வடகாசி அம்பிகை 1ஆம் படித்தளம் ஓலை பூஷாவடியோ 2ஆம் படித்தளம் ரெட்டகிரி மேடைகள் 3ஆம் படித்தளம் முத்து வர்ண ஜாவடி 4ஆம் படித்தளம் நடகுட தண்டியல் 5ஆம் படித்தளம்
பொக்கு தலை செய்து வைத்தான் 10 சுற்று கோட்டை போட்டான் பசுத்தலை அலங்கரித்தாள் பொன்னாள் கோபுரமா பொன்னாள் கோபுரமோ தன்கத்தாள் கொடி மரமா தாயே தங்கத்தாட கொடி மரமா 7 சுற்று கோட்டைகள் போட்டு எருமத்தலை செய்து வைத்து 10 சுற்று கோட்டை போட்டு பசு தலையை அலங்கரித்தாள் யாரு எங்க அம்மா வடகாசி அம்மா 30 கோட்டையிலே பொன்னாள் கோபுரம் தங்கத்தால் கொடி மரம் கொடி மரங்களை கட்டி வடகாசி அம்பிகையானவள் கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டமும் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டமும் கட்டி ராஜாங்க நடத்தி மாறன் வடகாசி ஊரதையும் ஆட்சி செய்தாள் வடகாசி ஊரதையும் ஆட்சி செய்தாள் வடகாசி அம்பிகையா ஓட்டையில அமையோ என் தாயே ஆலிக்கொடி தானும் கட்டி கருட கோடி பறக்க விட்டு ஆலிக்கொடி தானும் கட்டி கருட கோடி விட்டு அரசாட்சி செய்து வாராள் வடகாசி வெள்ளக்கவுண்டன் பட்டி ஆட்சி செய்தாள் வடகாசி ராஜாங்கம் செய்து வாராள் வடகாசி அம்பிகையா என் தாயே ஏ வடகாசி அம்மா அடியே டிங்கி 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 அமையோ இவள் ஆடவர்கள் இல்லாமலே இல்லாமலே அரசு ஆட்சி செய்து வாராள் செய்து வாரா புருஷனவர் இல்லாமலே இல்லாமலே வடகாசி அம்பிகையால் அம்பிகையா புகழோடு வாழ்ந்து வாராள் வாழ்ந்து வாரா கோட்டையில் கொடியும் கட்டி கொடியும் கட்டி குடிமரத்தில பட்டும் கட்டி அமையா ராஜாங்க நடத்தி வருகிறாள் ஐயா எங்க அம்மா ஏ தாய் வடகாசி அம்பிகை என் அம்மாள் வடகாசி அம்பிகையானவள் ஆமா சுவாமி அவனுடைய கோட்டையானது வளருகிறது ஆமோ ஆமா பகவானுடைய சங்கரன் கோட்டை சரி தனிந்தது பகவானுக்கு சக்தி தணிகிறது அம்பிகைக்கு உயர்கிறது வடகாசி அம்மாளுக்கு சக்தி கூடுதையா ஆமா எல்லாம் அந்த லிங்கத்தோட மகிமை சக்தி குறையுது இவருக்கு சட்டியே குறைஞ்சிடுது ஆ. அவளுக்கு சட்டி ஃபுல்லா கூடிக்கிட்டே வருது. ஏன் சங்கரன் வந்து ஆத்மாலிங்கத்தை கொடுத்துட்டாரு. ஆத்திரமா ஆமா ஆத்மாலிங்கம். ஆத்மலிங்கம். ஆமா ஆத்மாலிங்கத்தை கொடுத்தனால ஆண்டவன் பகவான் சக்தி இழந்து போய் கைலாயத்துல இருக்கிறார். ஆமா முப்பரம் கோட்டையிலே சத்தியமாருடைய கோட்டையில என்னாச்சு? சிவனாருடைய ஒரே நாமம் எங்க பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி அம்மா சிவனை வைத்து பூஜை செய்து வருகிறார். லிங்கத்தை வைத்து லிங்கத்தை அப்படி வைத்து இருக்கக்கூடிய நாளையிலே ஆமா பார்த்தாரு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பகவானுக்கு சக்தி குறையும் போது ஆ. அமரதேவ முனிவர்கள் எல்லாம் எல்லாரும் ஈசன் பகவானுக்கு சக்தி கொடுக்க வேண்டாமா எப்படி என்ன செய்யலாம் தெய்வங்களுக்கு சில தெய்வங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்கும் ஐயா அட்டபத்தனை மகா கும்பாபிஷேகம் நடக்கும். தெய்வங்களுக்கு சில நேரத்துல சக்தி குறையும் ஆமா அதாவது ஏம்மா அந்த தெய்வங்களுக்கு எப்படி சக்தி குறையுது? சக்தி வந்து நம்ம வந்து தெய்வங்களுக்கு வந்து சரி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் தானே காட்டா? அப்படி நடத்தலன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறையும் ஆமா அப்ப என்ன செய்யணும் வழிபடத்துல வந்து இருக்கையிலே நம்ம கும்பாபிஷேகம் நடத்திடணும். சரிதான் ஆமா அதனால என்ன செய்கிறா சிவனுக்கு சக்தி குறைந்து விட்டது ஐயோ அப்ப பால் குடங்கள் சுமந்து ஆமா பகவானுக்கு பால் அபிஷேகங்கள் செய்வோமா செய்யலாம்ல. அப்படி சொல்லி அமரதேவ முனிவரெல்லாம் ஆமையா பால் குடங்களை சுமந்து கொண்டு திரிபுரம் என்று சொல்லக்கூடிய முப்புறத்துக்கே வருகிறார்கள் சரி முப்புறத்து வழியா வருகிற போது ஆமையா ஆடினவங்க காலம் சும்மா இருக்காது
பாடுனவங்க வாயும் சும்மா இருக்காது. ஆமா இப்ப உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தற்போது குடத்துக்கா இருக்காரு, திடீர்னு வயிறு வலியில் வீட்டுல இருக்காரு. பக்கத்துல ஒரு கோயில்ல திருவிழா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யாருக்குமே வில்லு பட்டாளி, குடத்துல பேமஸ், வளையப்பட்டுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் பாத்தீங்கன்னா வீட்டுல தகிர்த்தோம் தாகத்தோம் வீட்டுல இருந்தா ஆட்டு கிடப்பாரு. காரணம் என்ன? சரி, அவர் பெரிய வித்வான். அது போல இருக்கக்கூடிய அப்ப சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லும் போது என் அம்மாள் தாயான வடகாசி அம்மா அடிமேலை அடி அடித்தாள். அடே மூவர்களே, முனிவர்களே, அண்டர்களே, தொண்டர்களே, என்னடா என் இடத்துல வந்து என் பேரை சொல்லாம சிவபெருமானுடைய பேரெல்லாம் சொல்றீங்க? சொல்லுங்கடா. படைகள் இங்க இருக்கு, பரமசிவன் எங்க இருக்கிறார், சிவலிங்க எங்க இருக்கு, சிவனார் எங்க இருக்காரடா? என்ன பால் குடத்தை பிடுங்குவாளாம், பால் குடத்தை பிடுங்குவாளாம், பால் குடத்தை பிடுங்குவாளாம், பிடுங்குவாளா தாய பிடுங்குவாளா, பல்லதியில அடிப்பாளா, அடிப்பாளா, பல்லதியில அடிப்பாளா, 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 ராசி டிங் 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 பீடுங்குவாளே, பீடுங்குவாளா நம்ம வடகாசி. மோர் குடத்தை பிடுங்குவாளா, மோர் குடத்தை பிடுங்குவாளா, முகமதியில அடிப்பாளா, முகமதியில அடிப்பாளா, தயிர் குடத்தை பிடுங்குவாளா, தயிர் குடத்தை பிடுங்குவாளா, தலையதிலே அடிப்பாளா, தலையதிலே அடிப்பாளா, குடத்தில் உள்ள வாய் விழும்பை, விழும்பே வாய் விழும்பை கழுத்தில் கொடுத்து கட்டுவாளா, கட்டுவாளோ, கழுத்தில் கொடுத்து கட்டுவாளா, கட்டுவாளோ அம்மா. விழும்பை விழும்பை கொடுத்து மாலை கட்டுவாளா. ஏ வடகாசி அம்மா, அடிமேல அடியடித்து அவமானமா பேசுகிறார். அவ பார்த்தார்கள் இந்த மூவர்கள் முனிவர்கள். சுவாமி ஆண்டவா சிவபெருமானே, திரிபுரத்தில் இருக்கக்கூடிய என் அம்மா வடகாசி அம்மா அடிமேல அடி அடி இருக்கிற சுவாமி, அடிக்கிற அடியை கூட நாங்க தாங்கிடுவோம். ஆனா உங்களை பேசுற பேச்சு தீனாலும் சுட்ட பூணும் உள்ளாரும் ஆறாதே நாவினாலும் சுட்டபாடு. வள்ளுவன் சொன்னது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம்னு இந்த நாக்கு தான். என்னமெல்லாம் செஞ்சிருதுங்க உங்களை பேசுகிறாள் சுவாமி. அப்ப பார்த்தாரு ஆண்டவன் சிவபெருமா கண்ணனை வரவழைத்தார். வடகாசி அம்மாளுக்கு ஆணவம் கூடுகிறது. யாருக்கையிலே 53வது தலைமுறையில கோட்டை அழிவு என்று சொல்லியிருக்காங்க. ஆணவம் கூடியதுனால அட்டகாசம் பண்ணிக்கிட்டு வாரா. இவ ஆணவத்தை நம்மளுக்கு குறைக்க வேண்டுமானால் லிங்கத்தை எடுத்தால் சொன்னதெல்லாம் கேட்பார். யாரு போனா லிங்கத்தை எடுக்கலாம் என்று ஆண்டவன் சிவபெருமான் யோசித்துக் கொண்டிருக்க மச்சரிஷி வனமடியிலே மகிடா சூரன் ஆண்டு வருகிறான். சிங்க மகாசூரன் என்று யானி மகாசூரன் என்றும் அவனோ குதிரை மகாசூரன் என்றும் தேஜ முகாசூரன் என்றும் எல்லாத்துக்கும் பெரியவன் ஏற்றவாமி மகிடாசூரன். மகிடாசூரன் 1000 சிரசு உண்டு, 2000 கரங்கள் உண்டு, 2000 கரங்கள் உண்டு. சாகவரம் பெற்றவன் சண்டான மகிடாசூரன். மகிடாசூரன் மாபாவி மகிடாண்ட சூரன். மகுடா அசுரன் 300 காலத்திலே என்னமா இந்த மகிடா அந்த சூரனானவன் சரி ஒரு வரமுனிவராகத்தான் இருந்தான். வரமுனிவன் வரட்டு கவரத்தோட இருந்திருக்கான். நம்மள மாதிரி மனிதனாகத்தான் இருந்தான். சாதாரண மனிதன். சிவபக்தனாக இருக்கும் போது பக்தர்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டார்களாம். இதை தலைமை தாங்குவதற்கு அகஸ்தியர் வந்தாராம். சரி, அவரை வா என்று கேட்காமல் இருந்தாராம் இந்த வரமுனிவரான மகிடாசுரன். எப்ப 1000 எதிரியா இருந்தாலும் 1000 வேண்டாம் இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு ஒரு தேடி வந்துட்டானா எப்ப வா என்ன என்ன வரும் அப்பா இவரை வா என்று கேட்காமல் இருந்ததினால இந்த அகஸ்திய முனிவரானவர் சரி போடா ஏ மனிதனே அப்பா எருமத்தலை சிரசோடி நீ போக்கடவது புடி சாவத்தை யாருக்கனே அந்த
முனிவருக்கு கோவம் மூக்கு முடியல நிக்கும். சரி, அவர்கிட்ட போய் நம்ம சேட்டை வச்சுக்கலாமா? அன்றையில இருந்து அவன் முகம் எருமத்தலையாக மாறிச்சு. அதுக்கு முன்னால நம்மள மாதிரி தான் அவனும் இருந்திருக்கான். அப்புறம் தான் அவன் கலனி தண்ணி குடிப்பானா? குடிக்க மாட்டான். பருத்து கொட்ட பின்னாக்கு திங்க மாட்டான். எதுவும் சாப்பிட மாட்டான். அதான் வைக்கோலோ திங்க மாட்டான். அத்தனை அவன் அசையும் வந்தா எதை பார்த்தாலும் சாப்பிட ஆசைப்படுவான். காட்டுக்கு போவான், வனத்தை அழிப்பான். அழிப்பான். கட்டுவாய் புலி சிங்கமும் காட்டு யானைகள் எல்லாம் ஆமா. அப்படி பிடிப்பான், அடிப்பான், சாப்பிட்டுருவான். அப்ப ஒரே அடிதான். அன்னைக்கு பார்த்தான் இந்த மகிடாசூரனுக்கு பொல்லாத அசுரனுக்கு பசி பொறுக்க முடியவில்லை. ஆமையா. ரோமரிசியை பார்க்கும் போது கௌதல கரடி என்று நினைத்தோம். லிங்கத்தை இருக்கக்கூடிய வரமுனிவரை எடுத்து கௌதல கரடி என்று எடுத்து கையில் எடுத்தா கபாலமாக புசித்தார். உடனே ரோம ரிஷியானவர் கடகடகடன்னு ஜீரணமாயிட்டாரு. சரி, கையில் வைத்திருந்த படிகள் லிங்கமானது தொண்டையில் சிக்கிக்கிச்சு. அன்றையில் இருந்து அவன் நினைச்சதெல்லாம் நடக்கு. அப்ப என்ன நினைச்சாலும் நடக்கும். சொல்லாத அப்படி தொழில பாப்பா. ஆனாலும் இருக்கக்கூடிய சரி ரோமரிசி ஜீரணமாயிட்டாரு. அதானே படிகலிங்கம் தொண்டையில சிக்கிக்கிச்சு. ஆமா, அவர் வந்து லிங்கம் தான் தொண்டையில சிக்கிக்கிட்டு. அந்த சக்தியானது லிங்கத்தினுடைய சக்தி பூரா இந்த வர மகிடாசூரனுக்கு மாறியது. அப்ப ஒரு பெரிய 1000 மத யானைக்கு சமமாயிடுது. நினைத்ததெல்லாம் நடக்கிறது. ஆமா, மகிடாசூரனுடைய கண்ணுக்கு கைலாசம் தெரிகிறது. அம்மா கடவுளை கண்டு. ஆமா, ஆனால சாவும் இல்லை, ஆனால சாவும் இல்லை, அமரனாலே அழிவும் இல்லை, அமரனாலே அழிவும் இல்லை, ஆனாலே தேவுக்களால் சாவு இல்லை, வரக்கூடாது, என்னை கொல்லக்கூடாது. ஆனாலும் அழிவு கிடையாது, ஆயுதத்தாலும் அழிவு கிடையாது. அப்படியே என்ன கடப்பார கம்பியை கொண்டு குத்து குத்துன்னு குத்துனாலும் கடப்பார கம்பி தான் எழியணும். என் உடம்புக்கு என்ன சேதமும் ஆகக்கூடாது என்று கேட்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் அத்தனையும் கொடுத்தாரையா. ஆனா அவன் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கல, பெண்ணால சாகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஒரு பெண் வந்து நாமளை கொல்வதா, அதை நாமல் பார்ப்பதா? பார்த்தாரு ஆண்டவன் சிவபெருமான், நீ பெண்ணை மட்டும் தானே கேட்கல, அவ பெண்ணால தாண்டா உனக்கு சாவு, பெண்ணால சாவு உனக்கு பின்னால என்று பிரம்மதேவனை வைத்து எழுத வைத்தார். இது மகிடாசூரனுக்கு தெரியுமா? அந்த மகிடாண்ட சூரனானவள் மகிடாசூரன் என்று வருகிறார். மச்சரிசி வனத்திலே தனிய மகிடன் கோட்டை இது. அப்படி எருமத்தலையை செய்து வைத்தான்.
எருமத்தலையை செய்து வைத்து மகிடாசூரனானவன் ஆமா ஈசன் இடத்திலே அநேக வரங்களையும் வாங்கி வாங்கி கொண்டு அமர தேவ முனிவர்களே ஆமா அவன் தேவுக்களே வாடா என்பான் வாடா என்பான் வாட என்பான் சுமக்க சொல்வான் மதுகுடத்தை 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 வாட என்பான் அட சுமக்குகிற ஆமா சொல்லு அட மதுவதில செல்லம்மா சொல்லு அனுப்படி அப்படி சொல்லு மது குறைந்தால் ஆமா சொல்லு மண்டையில ஆமா சொல்லு அடிப்பானா உடனே போடு அறப்படி மது குறைந்தால் மது குறைந்தால் மது குறைந்த அடிப்பானா செவிட்டோ செவிட்டோடு செவிட்டோ அடே செவிட்டோடு ஏ மது குறைந்த அறப்படி மது குறைந்தா ஆமா அடிப்பான் செவிட்டோட சரி பிச்சை என்று கேட்டவரை பெடரியிலே அடிப்பான் அடிக்கிறா யாரு இந்த மகிழா சூரனானவன் ராமா என்ற சொன்னவரையும் முனை நாக்கை பிடித்திழுத்து அடி நாக்க பிடிச்சு கிரிச்சு நாருக்கிறான் முன்னால இழுத்து முடிச்சுக்கிடுதா பூநூலை கலட்ட சொல்வான் போட சொல்வான் மாட்டு பாட்டம் ஐயோ மழை பெஞ்சா ஒரே நாத்தம்லாம் அடிக்கும் இதை அறிந்தார்கள் தேவுக்கள் எல்லாம் ஆமையா. சிவபெருமானிடத்திலும் ஓடோடி வருகிறார்கள் சரி பகவானே மகிடாசுரனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் கூடுகிறது ஆமையா மகிடாசூரனை கொல்ல வேண்டுமானா திரிபுரத்தில் இருக்காளே திரிபுர சுந்தரி அம்மோ அம்மா வடகாசி அம்மா வர வேண்டும் அம்மா அவ வர வேண்டாம் வந்தாதான் கதைக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் வடகாசி அம்மா சும்மா வருவாளா அதான் நான் கேட்டேன் அவட இருக்கல இங்க இருக்க வர அவ பக்கத்துல போக முடியாது ஏ அப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ணனை வரவழைத்தார் ஐயா ஆயவன் தூயவன் மதுசூதன கண்ணனானவள் அந்த கோபால கண்ணனானவள் பண்டார சொருபத்தை எடுத்து வருகிறார் சரி தள்ளாடி தள்ளாடி மெல்ல மெல்ல வழி நடந்து வழி நடந்து வடகாசி அம்மா காளி கோட்டைக்கே வருகிறார் ஏடி வந்து பெரிய இருக்கக்கூடிய திருவோட்ட தலைக்கு வச்சு ஐயா ஒரு கண்ணுக்கு உறங்குதாரு அம்மோ அம்மா எங்க அம்மா வடகாசி அம்மா கோட்டையை சுத்தி பார்த்து வருகிறார் சரி ஆகா ஒரு ஆண்டி பண்டாரமோ அம்மா ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஆண்டி பண்டாரம் படுத்திருக்காரு படுத்திருக்கார இது யாரா இருக்கும் அதானே இது வடகாசி அம்மா பக்கத்துல வந்து வந்து ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுனா ஏடி கண்ணனுக்கு உச்சியில கொட்டின கொட்டு ஏ அப்பா உள்ள கால் மறை தீப்பிடிக்கிறது எப்படி இருக்கும் பட்டியல பொம்பளையாள் கையில கொட்டுப்பட்டா அது அந்த அருமை தெரியும் எங்க அண்ணமனை எத்தனை கொட்டு எங்க அக்காட்ட வாங்கியிருக்காங்க இன்னைக்கு கொட்டும் போது கைனால அடி விடுது ஏ அப்ப கரெக்டா காலுக்குள்ள மாட்டு மாட்டு நங்கன்னு கொட்டுவா அதான் இன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவன் உச்சிக்குழி துடிக்க கடவுதுன்னு சொன்னாராம் அதுக்கு காரணம் யாருங்க எங்க அம்மா வடகாசி கொட்டின கொட்டுதான் கொட்டுதான் ஆமா சரி நன்றி நன்றி சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் ரைட்டு வில்லிசை பேரவே அதான் வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரித்து பாஸ்கர் மிக்கேல் அவர்கள் அவர்கள் 50 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் குடும்ப குலம் கோத்திரங்கள் எங்க அண்ணன் பாஸ்கர் மிக்க நன்னாட்சி அவர்கள் வடகாசி அம்மாளுடைய அருளாலே அம்மையா அனைத்து குடும்ப குலம் கோத்திரங்களும் சரி பல்லாண்டு காலம் ஆமா வடகாசி அம்மாளுடைய அருளினாலே